கட்டூர் மார்க்கெட் ரோடு. காலை நேரத்திலேயே பரபரப்பாக இருக்கும் அந்த சாலை அந்த நாளோ ஒரு வித்தியாசமான காட்சிக்காக கண் திறந்தது. சின்ன டின்ஷீட் கடை, பழைய அடுப்பு, பிளாஸ்டிக் மேசை, 3 நாற்காலி. சாதாரணமா பார்த்தா யாரும் கவனிக்காத இடம். ஆனா அந்த கடை முன் தொங்கியிருந்த போர்டு மட்டும் சாதாரணமில்ல. பெரிய சிவப்பு எழுத்துல எழுதப்பட்டிருந்தது, ₹1 புரோட்டா. அது ஆஃபர் போல இல்ல, அது டிஸ்கவுண்ட் போல இல்ல, அது ஒரு சவால் மாதிரி இருந்தது. முதல் 10 நிமிஷம் மக்கள் பார்த்துட்டு போனாங்க. அடுத்த 10 நிமிஷம் நின்று படிச்சாங்க. அதற்கு பிறகு சந்தேகம் ஆரம்பிச்சது. இது நிஜமா? ₹1 எப்படி? ஏதாவது ட்ரிக் இருக்குமோ? சின்ன சந்தேகம் பெரிய கூட்டமா மாற ஆரம்பிச்சது. மதியம் வரைக்கும் அந்த கடை முன் வரிசை நின்றது. மாலையாகும் நேரத்தில் மார்க்கெட் ரோடு முழுக்க ஒரே பேச்சு, ₹1 புரோட்டா. ஆனா அந்த கூட்டத்துக்குள் யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வி மட்டும் மிதந்துகிட்டே இருந்தது. இவன் லாபம் இல்லாம எப்படி விக்கறா? அந்த கேள்விதான் இந்த கதையின் ஆரம்பம். இதுல ஏதாவது கண்டிஷன் இருக்குண்டா? ₹1 என்றால் சின்ன புரோட்டாவா தருவானோ? இல்ல ரொம்ப பழையதா இருக்கும், ஆனா வாசனை பார்த்தா நல்லாத்தான் இருக்க போல. பாரு, கூட்டம் எப்படி பெருசா ஆகுது. நாமும் வாங்கி பார்ப்போமா? வேர்ஸ்ட் கேஸ்ல ₹1 தானே. ஆனா இப்படி விற்கிறது நம்ப முடியலடா. இது பிசினஸா இல்ல வேற ஏதாவது பிளேயா? ₹1 தான். வருஷ பின்பக்கமா நின்னுக்குங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். அவசரம் வேண்டாம், சாப்பாடு குறையாது. முதல் நாள் கூட்டம் ஆச்சரியம். 2ஆம் நாள் வரிசை இரட்டிப்பு. 3ஆம் நாள் பக்கத்து கடை ஓனர்களின் முகத்தில் கோபம். இந்த ₹1 புரோட்டா ஒரு ஆஃபர் மட்டுமில்ல, அது ஒரு தீப்பொறி. அடுத்த நாள் அந்த தீப்பொறி எங்கே எரிய போகுது தெரியுமா? 3ஆவது நாளின் மாலை. கட்டூர் மார்க்கெட் ரோடு வழக்கம் போல சத்தமாக இருந்தது. ஆனா அந்த சத்தத்துக்குள் ஒரு வேற சத்தம் கலந்தது, பொறாமை. பக்கத்து கடை ஓனர்களின் மனசு எரிய ஆரம்பிச்சது. அவர்களோட கடை முன் காலியான நாற்காலிகள், இங்க முடிவே இல்லாத வரிசை. ₹1 என்ற போர்டு அவர்களுக்கு ஒரு வார்த்தை இல்லை. அது ஒரு அவமானம் மாதிரி இருந்தது. அன்னை மார்க்கெட் ரோட்ல சயோன் சத்தம். 2 அரசு வாகனங்கள் வந்து நின்றது. கூட்டம் பின்வாங்கியது. ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? ஒரு வார்த்தை காற்றில் பறந்தது, கடை சீல் பண்ணணும். அந்த நொடி வரிசையில் நின்ற மக்கள் அதிர்ச்சி. பக்கத்து கடை ஓனர்கள் அமைதியா நின்றாலும் அவர்களோட கண்களில் ஒரு மறைக்க முடியாத திருப்தி. ஆனா முருகேசன் மட்டும் அமைதியா அடுப்பை ஆஃப் பண்ணி வெளியே வந்தார். நீங்க தான் முருகேசனா? ₹1 புரோட்டா விக்கிறீங்களா? இது எப்படி பாசிபிள்? பர்ச்சேஸ் பில், ஸ்டாக் ரெஜிஸ்டர், ஜிஎஸ்டி டீடைல்ஸ், லைசன்ஸ் எல்லாம் காட்டுங்க. லாஸ்ல பிசினஸ் நடக்காது. பிளாக் மணி சர்க்குலேஷன் இருக்கா? குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? ப்ராப்பர் ஆடிட் இல்லனா கடை சீல் பண்ண வேண்டிய நிலை வரும். ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயமா ஆகிடுச்சே. நாம சாப்பிட்டது சேஃப் தானே? ₹1 என்றா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நாங்கையும் சந்தேகப்பட்டோம். இப்போ கவர்மெண்ட் வந்தாச்சே, கடை மூடிடுமோ? அப்படின்னா இனிமேல் இந்த ஆஃபர் முடியுமா? சார், நாங்க பல வருடமா இங்க பிசினஸ் பண்றோம். மார்க்கெட் ரேட் எல்லாம் தெரியும். ₹1 விக்கிறது இம்பாசிபிள். இது மார்க்கெட் ஸ்பாயில் பண்ணுது. இது ஜென்யூன் பிசினஸ் இல்ல. செக் பண்ணுங்க சார். பப்ளிக் சேஃப்டி முக்கியம். சார், டென்ஷன் வேண்டாம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி. ஜிஎஸ்டி ஃபைலிங் அப் டு டேட், FSSAI லைசன்ஸ் வேலிட், பர்ச்சேஸ் பில்ஸ் ஃபைல்ல இருக்கு. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எதுவும் இல்ல. லாஸ் இல்ல சார். லாஸ் மாதிரி தான் தோணும். ₹1 வித்தா ப்ராஃபிட் எப்படி வரும்? நீங்க சேரிட்டி நடத்துறீங்களா இல்ல மார்க்கெட்டிங் ஸ்டண்டா? சார், மாலை 4 மணி முதல் 6 மணி வரை தான் ₹1. அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் பல்க் ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த ஆர்டர்ஸ் தான் பேஸ். கார்ப்பரேட்டா? அந்த நேரம் ஒரு பெரிய கார் மெதுவாக கடை முன் வந்து நின்றது. டோர் திறந்தது. சூட் போட்ட ஒருவர் இறங்கினார். கூட்டம் முழுக்க திரும்பி பார்த்தது. சார், நம்ம மந்த்லி 5000 புரோட்டா ஆர்டர் ரெடியாச்சா? பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி டன். குவாலிட்டி செக் பண்ணிட்டு டிஸ்பாச் பண்ணலாம். கட்டூர் மார்க்கெட் ரோடு முழுக்க மௌனம். பக்கத்து கடை ஓனர்கள் முகம் மாறியது. அதிகாரி கோப்பை மெதுவாக மூடினார். மக்கள் வாய் பிளந்து பார்த்தனர். ₹1 புரோட்டா டாஷ் லாஸ் பிசினஸ் இல்ல போல. ஆனா இது மார்க்கெட்டிங் மாதிரி மட்டும் தோணவில்லை. முருகேசன் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. அந்த சிரிப்பின் பின்னால் இன்னும் பெரிய கதை மறைந்திருந்தது.
அது என்ன கதை ததை தெரியுமா? கட்டூர் மார்க்கெட் ரோட் அந்த நிமிடம் முழுக்க அமைதியாயிருந்தது. சில நிமிஷங்களுக்கு முன்பு சீல் பண்ணணும் என்று குரல் கொடுத்த இடமே இப்போது சந்தேகத்திலிருந்து ஆச்சரியத்துக்கு மாறி நின்றது. ₹1 புரோட்டா விற்கும் சின்ன கடை முன்னாடி கார்ப்பரேட் கார் நின்றது. சூட் போட்ட ஒருவர் 5000 புரோட்டா மந்த்லி ஆர்டர் என்று பேசினார். அது சாதாரண விஷயமில்ல. அந்த ஒரு காட்சி முருகேசன் சாதாரண கடைக்காரன் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருந்தது. அதிகாரி கோப்ப மெதுவா மூடினார். ஆனா இன்னும் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. ஏன்? ₹1 என்ன லாபம் இல்ல. கார்ப்பரேட் ஆர்டர் இருந்தாலும் இந்த ஐடியாக்கு பின்னால என்ன காரணனோ? முருகேசன் போன் எடுத்தார். கேலரி ஓபன் பண்ணினார். ஒரு போட்டோ காட்டினார். ஒரு பெரிய ஹோட்டல் இனாகுரேஷன். போர்ட்ல பெரிய எழுத்தில் முருகேசன் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். கூட்டம் அதிர்ச்சி. இது உங்கதா? நீங்க முன்னாடி பெரிய ஹோட்டல் ஓனரா? ஆமா சார், நான் முன்னாடி சென்னையில பெரிய கேட்டரிங் பிசினஸ் ஓட்டினவன். வெட்டிங், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என் கம்பெனி ஹேண்டில் பண்ணும். வாழ்க்கை பீக்ல இருந்தது. பணம் இருந்தது, பேர் இருந்தது, growth இருந்தது. ஆனா ஒரு இரவு கிச்சன்ல ஃபயர் ஆக்சிடென்ட். சில மணி நேரத்துல என் வாழ்க்கை முழுக்க சாம்பல். இன்சூரன்ஸ் மணி வந்தது, பேங்க் பேலன்ஸ் இருந்தது. நான் மீண்டும் ஜீரோல இருந்து பில்ட் பண்ண முடியும். அப்படி இருக்க இப்படி சின்ன கடை எதுக்கு? ₹1 எதுக்கு? இது பிசினஸ் லாஜிக்குக்கு வெளியே இல்லையா? நான் 2 வழி பார்த்தேன். ஒன்று, மீண்டும் பெரிய ஹோட்டல் கட்டி பெரிய கிரவுட் சேர்த்து ப்ராஃபிட் சேஸ் பண்ணலாம். இன்னொன்று, பர்பஸ் பில்ட் பண்ணணும். ₹1 சேல்ஸ் ஏறிட்டு இல்ல, மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் இல்ல. இது ஃபில்டர். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை தான் ₹1. அந்த நேரம் யாரு வராங்க தெரியுமா? ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைகள், கூலி வேலை முடிஞ்ச அப்பாக்கள், டெய்லி வேஜ் லேபர். அவர்களை நான் தேர்வு பண்ணல, பசி அவர்களை தேர்வு பண்ணுது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட். லீகலி இஷ்யூ இல்ல. அவர் ஃபைல்ஸ் க்ளோஸ் பண்ணினார். வரிசை மீண்டும் ஆரம்பிச்சது. ஒரு சின்ன பையன் கையில் ₹1 நாணயம். அவன் முகத்தில் பசி, கண்களில் ஒரு தயக்கம். முருகேசன் அவனை பார்த்தார். இந்த சந்திப்பு ஒரு பசியை மட்டும் தீர்க்கப் போவதில்லை, ஒரு செயின் ரியாக்ஷன் ஆரம்பிக்கப் போகுது. அண்ணா, பசி இருக்கிறது. ஒரு புரோட்டா தருவீங்களா? வரிசை பின்பக்கமா நின்று கொள். ₹1 புரோட்டா உனக்கு. நாளை மறுநாள் ₹10 கொண்டு வா. நீ பெரியவனா ஆனா இன்னொரு பசிக்காரனுக்கு ₹9 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த சந்திப்பு சின்ன, அதிர்ச்சி இல்லாத, ஆனா அதன் பின்னால் ஒரு செயின் ரியாக்ஷன் ஆரம்பம். ஒரே ₹1 புரோட்டா ஒரு பசியை தீர்க்கிறது, ஒரு மனசை மாற்றுகிறது. மக்கள் அந்த சமயம் புரிந்து கொண்டார்கள். இதுல பிசினஸ் லாஜிக் இல்ல, இது ஒரு லெசன். அண்ணா, நான் டியூஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். டீச்சர் ₹50 பிரைஸ் கொடுத்தாங்க. அதுல ₹10 இங்க வந்து கொடுத்தேன். ஆனா உண்மை ட்விஸ்ட் இன்னும் வரவில்லை. அந்த கார்ப்பரேட் ஆர்டர், கார்ல இருந்து வந்த சூட் போட்டவர், அவர்தான் முன்னாடி ₹1 புரோட்டா வாங்கி சாப்பிட்ட பையன். 20 வருடங்கள் கழிச்சு திரும்பி வந்திருந்தார். அவர் சொல்லப்போகும் வார்த்தைகள், முகம் சிரிப்போடு, மனசுக்கு ஒரு லெசன். அந்த நிமிடம் மல்லிகாபுரம் கிராமம் முழுக்க ஒரு கனமான அமைதி விழுந்தது. சிரித்த மக்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாரிமுத்து சொன்னது உண்மையா? அந்த நாய் காட்டியது சாதாரண சம்பவமா, இல்ல ஒரு மறைந்திருந்த உண்மையா? முருகேசன் முகத்திலிருந்த திமிர் மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் கீழே விழுந்தன. அந்த கூட்டத்தின் பின்புறமிருந்து ஒரு இளைஞன் மெதுவாக முன்னே வந்தான். அவன் நடையில் தயக்கம், முகத்தில் பயம், கண்களில் குற்ற உணர்ச்சி. அவன் பெயர் கண்ணன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மாரிமுத்து அண்ணா சொல்றது சரிதான். நம்ம கடையில் பல நாட்களா பிராய்லர் கோழியையே நாட்டுக்கோழின்னு சொல்லி விக்கிறோம். ஆரம்பத்துல எனக்கும் தெரியவில்லை. ஆனா ஒரு நாள் பார்த்தேன், வெளியிலிருந்து லாரி வந்து பிராய்லர் கோழி இறக்குறது. அப்ப நான் அண்ணாவை கேட்டேன், இது தவறா? மக்கள் நம்பி சாப்பிடுறாங்கன்னு. ஆனா அந்த காட்சி அவன் நினைவில் தெளிவாக தெரிந்தது. கடையின் பின்னால் இரவு நேரம், வெளிச்சம் மங்கியது. கண்ணன் கவலையுடன் முருகேசன் அருகில் நின்றான். அண்ணா, இது சரியில்ல.
நாம நாட்டுக்கோழின்னு சொல்லி பிராய்லர் விக்கிறோம். இது ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நாளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. யாரும் செத்துட மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. வியாபாரம் பண்றவனுக்கு லாபம்தான் முக்கியம். உண்மை நேர்மைன்னு பேசுறது வயிறு நிரப்பாது. நீ வேலை பார்க்கறது மட்டும் பா, அதிகமா யோசிக்காத. அந்த வார்த்தைகள் கண்ணன் மனசுல குத்தியபடியே இருந்தது. ஆனா அவன் பயந்தா. வேலை போயிடுமோன்னு அமைதியா இருந்தா. இன்று அந்த அமைதி உடைந்தது. நான் அப்பவே சொல்லணும். ஆனா பயந்தேன். இப்ப எல்லாரும் முன்னாடி உண்மை சொல்லாம இருந்தா நான் மனிதனே இல்ல. மாரிமுத்து அண்ணா சொன்னது பொய்யில்லை. இது நாட்டுக்கோழி இல்ல. முருகனே, நீ இவ்வளவு நாளா நம்ம ஏமாத்தினியா? நம்ம உன்னை நம்பினோம். நம்ம ஊரு மனிதனன்னு பெருமைப்பட்டோம். நீ நம்ம நம்பிக்கைய துரோகம் பண்ணிட்டே. வியாபாரம்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தையும் ஏமாத்தினியா? இது சின்ன தப்பு இல்லடா, இது நம்பிக்கை துரோகம். கூட்டம் கொந்தளித்தது. கோபம் சத்தமாக மாறியது. நான் இவ்ளோ பெரிய விஷயம் ஆகும்னு நினைக்கல. லாபம் பார்க்கணும்னு தான். அவன் வார்த்தைகள் முடிவுக்கு வரவில்லை. அந்த கூட்டம் அவனை ஏற்க தயாராக இல்லை. அந்த மாலை முருகேசன் கடைக்கதவு மூடப்பட்டது. அவன் அந்த ஊரிலிருந்து வெளியேற சொல்லப்பட்டான். ஒரு மனிதன் தோல்வி அடைந்தான். ஆனா ஒரு உண்மை வெற்றி பெற்றது. நான் யாரையும் அவமானப்படுத்த வரல. உண்மை வெளியில வரணும்னு தான் வந்தேன். தப்பு எப்போதும் மறைந்திருக்காது. அது எப்படி வரும், யாரால வரும்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் அது வெளிச்சத்துக்குள் வந்தே தீரும். மல்லிகாபுரம் அந்த நாள் ஒரு பெரிய பாடம் கற்றது.